ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். நம்மில் அதிகமான பேரும் நேற்று இரவிலிருந்து விடிய காலம் வரைக்கும் நல்ல நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தோம். ஆனால் துபாயிலேருந்து வரக்கூடிய இமேஜஸ், சவுதி அரேபியாவிலேருந்து வரக்கூடிய இமேஜஸ், குவைத்திலேருந்து வரக்கூடிய இமேஜஸ் உலகத்தையே குலுக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புர்ஜ் அல் அரப் இது ஒரு கப்பல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐகானிக் கட்டிடம். 1999 இனாகுரேட் பண்ணப்பட்ட திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லக்ஸுரி ஆஃப் த வேர்ல்ட். அந்த ஃபெக்கேட்லேயே ஃப்ளேம்ஸ், fire and smoke, fire reflections and smoke பத்தி எரியுது my dear friends. Dubai airport completely damaged. Terminal 3 full evacuation. Palm Jumeirahல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன். ஜபல் அலி போர்ட்ல ஸ்மோக் காலம்ஸ் my dear friends. இது ஹாலிவுட் சீன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று நடந்த ரியல் இன்சிடென்ட். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப நடந்த இன்சிடென்ட்ஸ். துபாயில் நம்ம மக்கள் அதிகமான பேர் இருக்காங்க. கல்ஃப் ரீஜன் முழுவதுமாக இந்தியன்ஸ் 35 மில்லியன். அதில் தமிழ் பேசுகிறவங்க துபாய், அபுதாபி, கத்தார், ஷார்ஜா அப்படின்னு, சவுதி அப்படின்னு கல்ஃப் முழுவதுமாக இருக்காங்க. அவங்க சேஃபாக இருக்காங்களா? அதுதான் முதல் கேள்வி. ஆனால் இது துபாயில் மட்டுமல்ல. நேற்று இரவு ஒரே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பாம் ஷெல் லீக் வெளியே வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லீக்கை நாம் இந்த வீடியோவின் இடையில பார்க்க போகிறோம். அதை கேட்டால் நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. ட்ரம்ப்புடைய என்டையர் வார் ஜஸ்டிஃபிகேஷனையே மறுபடியும் நாம் இவாலுவேட் பண்ணுற மைண்ட் செட்டு வந்துடும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல யூஏஇயில் என்ன நடந்ததுன்னு ஒரு முழு பிக்சரை பார்ப்போம். ஈரானுடைய IRGC ஒரே ஒரு இரவில் யூஏஇயில் மட்டும் 165 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இதில் வேற 2 க்ரூஸ் மிசைல்ஸ், 541 ட்ரோன்ஸ். ஒரே ஒரு நாட்டுக்கு இவ்வளவு ஆயுதங்களை அனுப்பக்கூடிய காரணம் என்ன? யூஏஇ டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமான ஆயுதங்களை, அதிகமான மிசைல்ஸ், அதிகமான ட்ரோன்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணுச்சு, தடுத்து நிறுத்துச்சு. ஆனால் அதிலிருந்து வந்த டெப்ரிஸ் தான் துபாயில் ஆங்காங்கே அதிகமான சேதங்களை உருவாக்கியிருக்கு. அந்த டெப்ரிஸில் ஒன்று தான் இந்த புர்ஜ் அல் அரபில் மிகப்பெரிய ஒரு தீயை உருவாக்கியிருக்கு. பாம் ஜெமீராவில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்கியிருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய ஃபேர்மாண்ட் ஹோட்டலில் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட். துபாய் ஏர்போர்ட்டில் டேமேஜ். அபுதாபி ஏர்போர்ட்டில் ஒருத்தர் இறந்துருக்கிறார். இந்த ஜபல் அலி போர்ட்டில் சொல்ல முடியாத, அணைக்க முடியாத அளவுக்கு தீ. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜபல் அலி போர்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய போர்ட்ஸில் அதுவும் ஒன்று. குளோபல் சப்ளை செயினுடைய ஒரு கிரிட்டிக்கல் ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஹார்ட்டுடைய ஆர்டரி மாதிரி குளோபல் சப்ளை செயினுடைய ஒரு கிரிட்டிக்கல் ஆர்டரி தான் இந்த ஜபல் அலி போர்ட். அந்த போர்ட்லேயே டிஸ்ரப்ஷன்னா சாம்சங்காக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், டிவிஸாக இருக்கட்டும், உலகத்தில் மனுஷன் என்ஜாய் பண்ணக்கூடிய எந்த லக்ஸுரி கன்சியூமர் கூட்ஸாக இருக்கட்டும், சாம்சங்லேருந்து சுசுக்கி வரைக்கும் ஷிப்பிங் செயின் வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகிடுச்சு. யூஏஇ கவர்மெண்ட் டெஹரானில் எம்பசியை க்ளோஸ் பண்ணியாச்சு, டிப்ளமேட்ஸை வித்ட்ரா பண்ணியாச்சு. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் அக்ரெசிவ் அண்ட் ப்ரொவோகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு. இது மக்களை உசுப்பேத்துற, மக்களை அநியாயமாக பாதிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட், ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் அப்படின்னு யூஏஇ ஈரானை சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், யூஏஇ ஈரானுடைய டைரக்ட் எனிமி கிடையாது. ஆனால் மெசேஜ் இஸ் கிளியர். அமெரிக்காவுடைய சைடில் யார் இருந்தாலும் நிற்கிற எல்லாரையுமே நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். அடுத்தது சவுதி அரேபியா. ரியாத் ஏர்போர்ட்டை நோக்கி மிகப்பெரிய மிசைல் தாக்குதல். ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்டர்செப்ட் ஆச்சு. பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், அங்கே அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. எனவே அது டார்கெட். உலக அளவில் அராம்கோ ராஸ் டனூரா, இது மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனிங் ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டியில் தீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியா உலக அளவில் ஒரு பிக்கஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். அந்த ஆயில் ப்ரொடியூசருடைய மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் இந்த அராம்கோ. ஆப்பிள், என்விடியா, இது மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா அதில் அராம்கோவும் ஒன்று. ஒரு ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபயர்னா ஆயில் ப்ரைஸஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். அடுத்த 3-4 நாட்கள் நாம் வெயிட் பண்ணணும். பஹ்ரைனில் US நேவியோட 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கேயும் ஸ்ட்ரைக். கிரவுன் பிளாசா ஹிட் பண்ணியிருக்கிறானுங்க. பஹ்ரைன் ஏர்போர்ட் அடிக்கப்பட்டு இருக்கு. கத்தாரில் 65 மிசைல்ஸ், 12 ட்ரோன்ஸ் இன் 1 செகண்ட். மெஜாரிட்டியாக அதிகமான ஆயுதங்களை இன்டர்செப்ட் பண்ணாலும் தோஹா இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்டில் ஃபயர்
இஸ்ரேல் பாருங்க, பெய்ட் ஷெமேஷ் ஜெருசலேமுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஈரானியன் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்கையே டைரக்டாக ஹிட் பண்ணி அந்த இடத்துலையே 10 பேர் இறந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30 பேர் இப்போவா எப்போவோ அப்படின்னு இருக்கிறாங்க. லெபனன்லேருந்து திருப்பியும் ஹெசபல்லா நவம்பர் 2024 சீஸ்ஃபயர் ஆகி ஒரு 15 மாதம் அமைதியாக அடக்கிக்கிட்டு இருந்தானுங்க. நேற்று அவனுங்களும் இஸ்ரேலுக்கு மிசைலை ராக்கெட்டை அனுப்பி, இஸ்ரேல் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பெய்ரூட்டில், லெபனனில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டில் இந்த தஹியே சப்பப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஏற்கனவே 40 பேர் இறந்துட்டதாக செய்திகள் வருது. மிகப்பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈரான் பண்ணுறதை பாருங்கள். ஒரே நாளில் யுஏஇ, சவுதி, பஹ்ரைன், கத்தார், குவைத், ஈராக், ஜோர்டான், இஸ்ரேல், லெபனன், சைப்ரஸ் அப்படின்னு 10-12 நாடுகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரே ஒரு நாளில். அப்போ இந்த பாம் ஷெல் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பென்டகனில் மிகப்பெரிய ஒரு விஷயம் லீக் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பென்டகன் உள்ளாடியே, அமெரிக்காவின் பென்டகனுக்கு உள்ளே நடந்த ப்ரீஃபிங் இப்போ லீக் ஆகிருக்கு. காங்கிரஸ் ஸ்டாஃபுக்கு இந்த பென்டகன் ப்ரீஃப்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த அக்னாலஜ்மெண்ட் இப்போ லீக் ஆகிருக்கு. என்ன அக்னாலஜ்மெண்ட் தெரியுமா? பென்டகன் சொல்லியிருக்கு, ஈரான் வாஸ் நாட் பிளானிங் டு ஸ்ட்ரைக் யூஎஸ் ஃபோர்ஸஸ் அன்டில் இஸ்ரேல் அட்டாக்ட் ஈரான் ஃபர்ஸ்ட். இஸ்ரேல் ஈரானை முதல்ல தாக்குற வரைக்கும் ஈரான் யாரையுமே தாக்குறதுக்கு பிளான் பண்ணி இருக்கல அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இப்போ லீக் ஆகிருக்கு. ஈரான் அமெரிக்காவை டைரக்டாக அட்டாக் பண்ண பிளான் இருக்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுனா நாங்கள் எஸ்கலேஷன் பண்ணுவோம். இந்த ஜெனீவாவில் நடந்த கடைசி நெகோசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெகோசியேஷனில் கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஈரானால் கொடுக்கப்பட்டதாக ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்புடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? இட் வாஸ் இமினன்ட் த்ரெட். ஈரான் வாஸ் அபவுட் டு அட்டாக் அஸ், ஸோ வி ஹேட் டு ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஈரான் எங்களை தாக்குறதுக்கு ஒரு ப்ரீஎம்டிவ் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் இருந்ததுனால நாங்கள் ப்ரீஎம்டிவாக அட்டாக் பண்ணியிருக்கிறோம். வி ஹேட் டு ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். இதுதான் ஒயிட் ஹவுஸோட நெரேட்டிவ். ஆனால் பென்டகன் அப்படி சொல்லலை. பென்டகன் அட்மிட் பண்ணுது, இல்லை ஈரான் இம்மினன்ட் யூஎஸ் த்ரெட்டாக இருக்கலை, அமெரிக்காவின் இம்மினன்ட் த்ரெட்டாக இருக்கலை. இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பிளான் ஏற்கனவே இருந்துச்சு. அது எங்களுக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்னு தெரியும். ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் இருந்தாலும் அது ட்ரிகர் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதை நத்தன்யாகு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த மிஸ்கால்குலேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஜாயின் பண்ணிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீஎம்டிவ் ஆன் அ ப்ரீஎம்டிவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செனேட்டர் டிம் கைன் அப்படின்னு அவர் சொல்றாரு, திஸ் இஸ் அன் இல்லீகல் வார். American Constitution says no declaration of war without Congress approval. ஒரு காங்கிரஸோடைய அப்ரூவல் இல்லாமல், அமெரிக்க நாட்டின் காங்கிரஸ் நம்ம நாட்டுடைய பார்லிமெண்ட் மாதிரி, அவனுடைய அப்ரூவல் இல்லாமல் யாருமே ஒரு நாட்டை போய் தாக்கு அப்படின்னு கமாண்ட் அல்லது டிக்ளரேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு. பாருங்க, நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரோ நம்ம நாட்டுடைய பார்லிமெண்ட்டோ அப்ரூவல் கொடுக்காம நம்ம நாட்டில் உள்ளவங்க போய் இன்னொரு நாடை தாக்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்மி தன்னுடைய ஆயுதத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டுச்சுன்னு அர்த்தம். திடீர்னு நம்ம பிரசிடென்ட் மோடி எல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை, எந்த பார்லிமெண்ட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, போய் தாக்குங்க அப்படின்னு சொன்னால், பட் 2 பிரசிடென்ட்டோடைய பவர் வேற தான். பட் அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் மொத்த மிலிட்டரிக்குமே ஒரு கமாண்ட் சீஃப் மாதிரி. அதனால் அவர் போய் தாக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் அவர் கூடயே இருக்கிற இந்த ஹெக்ஸத் போய் தாக்குறாரு. பட் காங்கிரஸ் என்ன சொல்லுது தெரியுமா? வித்தவுட் காங்கிரஸ் அப்ரூவல் யூ கேனாட் அட்டாக். இந்த வாரம் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் ஓட் அப்படின்னு ஒரு ஓட் எடுக்க போகிறாங்க. பிரசிடென்ட்டுடைய யூனிலேட்டரல் ஆக்ஷனை இந்த காங்கிரஸே சேலஞ்ச் பண்ண போகுது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த காங்கிரஸில் மெஜாரிட்டி இவனுங்க தான். யார்? ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. ஸோ இன்றைக்கி அமெரிக்காவுடைய இன்டர்னல் டெமோக்ரஸி ஃபைட்டை இது காட்டுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய ஒரு போர் நடக்கக்கூடிய மத்தியில் இவங்களுடைய இன்டர்னல் டெமோக்ரஸி ஃபைட் இப்போ வெளியே வந்திருக்கு. ட்ரம்ப் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, we will go as long as it takes. எத்தனை வாரம் எடுத்தாலும், 4 வாரம் 5 வாரம், எங்களுடைய அப்ஜெக்டிவ், எங்களுடைய எல்லா எய்மும் கோலும் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் we will attack. அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு, I will not rule out ground troops if necessary. தேவைப்பட்ட தரைப்படையை கூட நான் ஈரானுக்குள்ள அனுப்ப தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஈரானுடைய சாயில்ல அமெரிக்கனுடைய பூட்ஸ் இஃப் நெசசரி அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த விஷயத்தை பார்த்துட்டு உலகத்தில் யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் மட்டும் நல்லா சந்தோஷப்படுறாரு. அது இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு. தன்னுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையே ஆல்மோஸ்ட் 40 வருடமாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சரி, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையையும் சரி, ஈரானில் இருக்கக்கூடிய கமீனியை கொல்றதுக்காகவும், ஈரானில் வேற யாருடைய கால் படுதோ இல்லையோ, மிலிட்டரி ஆக்ஷன் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் ஒரு யூதனுடைய கால் பூட் வந்து ஈரான் மண்ணை தொடணும் அப்படின்றது நம்ம நெதன்யாவுக்கு 40 வருட கனவு. ஒரு மனிதன் 40 வருடமாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் ஒரு விஷயத்தை செய்யணும் 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 அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து அந்த விஷயம் இன்னைக்கு நடக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் ஒரு மனுஷன் தன்னுடைய விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எதை சாதிக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே நினைச்சு உழைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். கமீனி வந்து எவ்வளோ பெரிய ஒரு டைரனி, ஒரு எவ்வளோ பெரிய அரக்கன், எவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டர், எவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாதி, மதம் அப்படிங்கிற ஒரு பெயரில் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தின் பெயரில் ஆல்மோஸ்ட் 90 மில்லியன் மக்களை கட்டுப்படுத்தி அடக்கி கொலை செய்து, பல லட்சம் மக்களை கொலை செய்து, ஆல்மோஸ்ட் 40 வருடமாக 90 மில்லியன் மக்களுக்கு வாழ்க்கை சுதந்திரம் அப்படிங்கிறத ஒன்றுமே இல்லாமல், எதுக்கு? தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்காக, தன்னுடைய மதம், நான் ஆளும் ஆட்சி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசைக்காக மொத்த 90 மில்லியன் மக்களுடைய வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் 1979ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் அங்கே போய் இந்த மக்களுக்கு செய்யப்படக்கூடிய கொடுமை, கொலை எல்லாம் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும் கமீனி எவ்வளோ பெரிய அரக்கன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியது ட்ரம்ப்பை விட இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு. ஸோ ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் பேசுகிறதுக்கு ரெடி, பட் வந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னையா நீ பேசுவேன்னு சொல்கிற, தாக்குதலும் இது என்ன கிரேஜியா, இது பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்குது. நீங்கள் ஒரு ஹிஸ்டரி ஃப்ளாஷ்பேக்கை பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1973ஆம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன், அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட். கொஞ்சம் பின்னாடி போய் வியட்நாம் வாரை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்கள். ஒரு பக்கம் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு, பாம்பிங் சைமல்டேனியஸ்லி. பாரிஸில், ஃப்ரான்ஸில் பேச்சுவார்த்தை, அமைதிக்கான பேச்சுவார்த்தை, பீஸ் டாக் நடக்கு. அதுதான் ஹென்ரி கிஸ்ஸிங்கர் டிப்ளமசி. பாம் அண்ட் நெகோஷியேட். தாக்குதல் நடக்கிற நேரமே பேச்சுவார்த்தையும் பண்ணணும். இதைத்தான் இஸ்ரேலும் எப்போவுமே பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் உலகமே வந்து இது என்ன கிரேசி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஆனால் அதுதான் வியட்நாம் வாரையே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. ஜெயிச்சாங்களா இல்லையா அது வேறு விஷயம். இப்போ இன்னைக்கு ட்ரம்ப்புடைய பிளே புக்கும் சிமிலர் பேட்டர்ன். ஒரு பக்கம் பாம்பு போடுறாரு, ஒரு பக்கம் ப்ரெஷர் போடுறாரு, இன்னொரு பக்கம் டீல் வந்தால் எடுத்துக்குவேன் அப்படின்னு. அவரோட ஐடியா என்னன்னா, தாக்கிக்கிட்டே இருக்கணும், ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் டீல் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எடுத்துக்கணும். இப்போ ஈரானுடைய இன்டர்னல் சிச்சுவேஷனை பாருங்கள். கமீனி இறந்துட்டாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இறந்துட்டாரு, ஐஆர்ஜிசியோடைய டாப் கமாண்டர்ஸ் 48 அஃபிஷியல்ஸ் இறந்துட்டானுங்க. ஆல்மோஸ்ட் 750 ஈரானியன்ஸ் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 130க்கும் அதிகமான சிட்டிஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. நத்தான்ஸ் நியூக்ளியர் சைட் வந்து மொத்தமாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கிளைம் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே பயப்படக்கூடிய அளவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈரான்லேருந்து வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஈரானுடைய மிலிட்டரி, த மிலிட்டரி ஹேஸ் லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் செவரல் யூனிட்ஸ். இந்த பாகிஸ்தானில், சிரியாவில், லெபனனில் இருக்கிற மாதிரி தீவிரவாதிகள் மாதிரி ஐஆர்ஜிசி இஸ் அ கிளாசிஃபைடு, இஸ் அ கைண்ட் ஆஃப் கிளாஸ் ஆஃப் டெரரிஸ்ட். இப்போ the military has lost control over several units, but these people are operating according to old general instructions. இந்த 48 பேர் செத்தானுங்க பார்த்தீங்களா? அந்த ஜெனரல்ஸ் உயிரோட இருந்தப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன யூனிட்ஸுக்கும் கமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, இப்படித்தான் ஒரு போர் வந்தால் நீங்கள் இப்படித்தான் தாக்கணும் அப்படின்னு. இப்போ அவனு எல்லாருமே ஒரு அட்டானமஸ் மோடில் இருக்கிறானுங்க. ஏன்னா சென்ட்ரல் கமாண்ட் இன்ஸ்டபிலிட்டி ஆகிடுச்சு, அந்த கமாண்ட் இல்லை, த செயின் ஆஃப் கமாண்ட் புரோக்கன். அதனால் அவன் யூனிட்டில் என்ன ஆயுதங்கள் இருக்கோ அதை வந்து எந்தெந்த நாட்டுக்கு தாக்கணுமோ அந்தந்த நாட்டுக்கு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஓரளவுக்கு நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மொத்த நாடே வந்து, ஒரு மொத்த மிலிட்டரியே வந்து ஒரு அட்டானமஸ் மோடில் பிஹேவ் பண்ணுதுன்னா, உலக வரலாற்றில், வேர்ல்டு ஹிஸ்டரியில் இது மாதிரியான ஒரு நைட்மேர் சினாரியோ இருந்ததே கிடையாது. ஆனால் ஈரானுடைய மக்கள் தெரு தெருவாக நின்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. கராஜ், இஸ்ஃபஹான், ஷிராஷ் அப்படின்னு ஈரான் முழுவதுமாக செலிப்ரேஷன். ஈரானை விடுங்க, ஈரானுக்கு வெளியே எத்தனையோ நாடுகளில் ஈரானிய மக்கள் இருக்கிறாங்க. அமெரிக்கா, எந்த நாடை சொன்னாலும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா 49 வருடமாக அடக்குமுறையை அனுபவித்த மக்கள் இவங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த கொமீனியோட மானுமெண்ட்டையே, சிலையவே ஒட்டச்சு டாப்பிள் பண்ணியிருக்கிறாங்க.
ஆனால் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன்னும் கூட துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரெஜிம் வந்து 47 வருடமாக ரூல் பண்ணி மக்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இந்த டிசம்பரில் கூட 35,000 பேரை கொன்னதாக ஆதாரங்கள் இருக்குது. அந்த மக்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பெரிய குளோபல் இம்பேக்ட் இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து 15 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸை டிபார்ட் நவ், இப்போ இம்மீடியட்லி லீவ் தோஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்கு. இந்தியாவும் இது மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், பஹ்ரைன், கத்தார், ஈராக், ஜோர்டான், லெபனன், ஈரான், இஸ்ரேல், ஈஜிப்ட், ஓமன், சிரியா, ஈமன், வெஸ்ட் பேங்க் அப்படின்னு 15-16 நாடுகள்லேருந்து இன்க்ளூடிங் இஸ்ரேல், எந்த அமெரிக்க சிட்டிசனாக இருந்தாலும் இந்த நாடுகளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மொமெண்ட் இப்போ நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு கமாண்ட் கொடுத்துருக்கு, கட்டளை போட்டிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே நாளில் நீங்கள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரே நாளில் 7,716 ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு. உலக அளவில் 2,280 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு. துபாய் ஏர்போர்ட்டு உலகத்துடைய பிஸியஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹப், ஹெவிலி கம்ப்ளீட்லி டிஸ்ரப்டட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் thousands ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஸ்ட்ராண்டட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலாண்டின் ஹீத்ரோ மொத்த டிபார்ச்சர் போர்டுமே ஃபுல் கேன்சலேஷன் மட்டும்தான் காட்டுது. துபாயில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? கத்தாரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? ஏர்போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட்ஸ் எல்லாமே கிரவுண்டட். அவுட் சைடு ஏரியா மொத்தமாக ஆக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ஜோன் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. 35 மில்லியன்ஸ் இந்தியன்ஸ் வந்து கல்ஃபில் இருக்காங்க. இந்தியா ஆல்ரெடி 30 கப்பல் வார்ஷிப்ஸை வந்து அரேபியன் சீல கண்டிஞ்சன்சி மோடில் ரெடியாக வச்சுருக்கு. இந்தியாவுக்கு வந்து இவாக்குவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவில் இருக்குது. சூடான், ஆப்கானிஸ்தான், உக்ரைன், குவைத். ஆனால் இந்த ஸ்கேலு நாம் இப்போ பேசுகிறோம் பார்த்தீங்களா, 35 மில்லியன் இந்தியன் பாப்புலேஷன், நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ என்ன ஆகும்னு கொஞ்சம் பாருங்கள். இன்னும் அடுத்த ஒரு 10-12 நாள் வந்து ரொம்ப டிசிசிவ், ரொம்ப முக்கியமான நாட்கள். மொத்த உலகத்துடைய அடுத்த நிலைமையை டிசைட் பண்ணக்கூடிய, அடுத்த வாழ்க்கை முறையை டிசைட் பண்ணக்கூடிய 10-12 நாட்கள். ட்ரம்ப் வந்து 4 to 5 weeks டைம்லைன் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ஒரு பக்கம் பேசுகிறதுக்கு ரெடி அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஈரானில் புதிய லீடர்ஷிப் இருக்குது. அலி லரிஜானி ஒரு சுப்ரீம் கவுன்சில் ஹெட்டை வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நெகோஷியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர். சீஸ் ஃபயர் டீல் பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும்? நியூக்ளியர் ப்ரோக்ராமை சரண்டர் பண்ண சொல்லுவானுங்க, ப்ராக்சி நெட்வொர்க்கை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லுவானுங்க, மிசைல் ப்ரோக்ராமை ஃப்ரீஸ் பண்ண சொல்லுவானுங்க. ஈரான் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஹைலி அன்லைக்லி மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ வார் கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னாலும் 3-4 வாரம் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆக ப்ராபபிலிட்டி ஹை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. காங்கிரஸ் வார் பவர் ஓட்டு நடக்க போகுது. ரிப்பப்ளிகன் செனேட்டர்ஸ் வந்து ஏற்கனவே டிவைட் ஆகி ஸ்பிளிட் ஆகி சண்டை போட்டுருக்காங்க. இன்டர்னல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அமெரிக்காவில் அதிகமாக உருவாகியிருக்கு. தட் குட் ஆக்சிலரேட் த நெகோசியேஷன். இந்த பேச்சுவார்த்தையை இன்னும் ரொம்ப துரிதப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பாம்பிங், இன்னொரு பக்கம் நெகோசியேஷன் ஃபார்முலா இருக்கிறதுனால டீல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டீல், இந்த நியூக்ளியர் டிஸ்மேண்டில்மெண்ட் ப்ளஸ் ப்ராக்சி ஷட் டவுன் அப்படின்னு இருந்தால், ஈரான் வந்து 47 வருடமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் பில்டு பண்ண அவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கை, அவனுடைய வாழ்க்கை முறையவே அவன் லூஸ் பண்ணணும். மிடில் ஈஸ்ட் பவர் மேப்பையே இது பெர்மனண்டாக ஷிஃப்ட் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புர்ஜ் அல் அரேபில் ஃபயர், துபாய் ஏர்போர்ட்டு ஷட் டவுன், 35 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து அன்சர்டனிட்டியில் இருக்காங்க. தெஹ்ரான் வந்து தொடர்ந்து பாம்பு பண்ணப்படுது. 750 ஈரானிஸ் ஏற்கனவே இறந்துட்டாங்க. 11 இஸ்ரேல் மக்கள் இறந்துருக்காங்க. 6 அமெரிக்கன் சோல்ஜர்ஸே செத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பென்டகனே அட்மிட் பண்ணியிருக்கு என்னன்னு, இந்த தாக்குதலை பண்ணியிருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு. காங்கிரஸ் வந்து சேலஞ்ச் பண்ண போகுது. ட்ரம்ப் இன்னொரு பக்கம் தரைப்படையை அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் 2026. இதுதான் 2026ஆம் ஆண்டின் ரியாலிட்டி. துபாயோடைய இமேஜ் வந்து இது வரைக்கும் ஒரு சேஃப் ஹேவன், ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு இருந்தது. ஆனால் நேற்று நைட்டு அந்த இல்யூஷன் மொத்தமாக, அந்த பிக்சர் மொத்தமாக கிராக் ஆகிடுச்சு. உலகத்தில் அப்சல்யூட் சேஃப் ஹேவன் அப்படின்னு எதுவுமே இல்லை. செக்யூரிட்டி, பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு.
பீஸ் வந்து எங்கேயுமே கேரண்டீடு இல்லை, ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் ரிலேட்டிவாக ஓரளவுக்கு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கோம் மை ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. தட் இஸ் த பவர் அண்ட் தட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து காலம் காலமாக பில்டு பண்ணணும். உங்களுக்கு கல்ஃபில் ஃபேமிலிஸ் இருக்காங்களா, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? கமெண்டில் சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்கள் கல்ஃபில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் அண்ட் கின்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணும். இந்தியா இந்த இவாக்குவேஷன் ரெடி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ரொம்ப ப்ரோஆக்டிவாக ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை உடனடியாக எடுக்கணும். 35 மில்லியன் இந்தியன்ஸ் இந்த கல்ஃப் நேஷன்ஸ். இந்தியாவால் இப்படி ஒரு பெரிய இவாக்குவேஷனை பண்ண முடியுமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய விஷயமா? பண்ணுமா, பண்ண முடியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.